ராஜராஜனோட மகள் வந்து அங்கே புத்த துறவியாக இருந்தாங்க. ராஜராஜனோட மகள் வந்து ஒரு புத்த துறவியாக இருந்தாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரியாத இந்த சங்கி பயலுக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ராஜராஜன் ஒரு இந்து மன்னர் அப்படிம்பாங்க. இல்லைன்னா அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து எங்கள் ஜாதிக்காரர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. உண்மையை சொல்லப்போனால் இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து ராஜராஜன் ஒருத்தன் இருந்தான்றதே தெரியாது. ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு வந்து சொன்னார், ஏப்பா இந்த கோயில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ கட்டின கோயிலெலாம் கிடையாது, இது ரொம்ப பழைய கோயில், 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். இந்த கோயிலை கட்டின ராஜாவுக்கு பேர் வந்து ராஜராஜன்னு பேர் அப்படின்றதெல்லாம் ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே இருக்க உங்களுக்கே தெரியும். அதனால் சும்மா சம்பந்தம் இல்லாமல் ராஜராஜன் இந்த சாதிக்காரன் அந்த சாதிக்காரன்லாம் உளறிட்டு இருக்காதிங்க. நம்ம தாத்தன் பாட்டனுக்கே வந்து ராஜராஜன் ஒருத்தன் இருந்தான்றதே தெரியாது. சரியா? ஸோ இந்த புத்த மடாலயத்தை பற்றிய செய்திகள் வெளிவந்தால் மேலும் பல